வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து புதுசாக ஒரு பேட்டரி சார்ஜர் கிட்ட ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றின அன்பாக்சிங் வீடியோஸ் தான் இந்த வீடியோ இருக்க போது. ஆல்ரெடி ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோட ஆர்டிஆ 200 வந்து பேட்டரி அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால் வண்டி கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக எடுக்கவே இல்லை. அதுக்காக என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஃபைனலாக நம்ம வந்து சார்ஜர் கிட்ட வாங்கியாச்சு. இதை பற்றின அன்பாக்சிங் வீடியோஸ் இந்த இதில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிங்க. பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு, அதுவும் நம்ம மொழி தமிழில். வாங்க இதோட அன்பாக்சிங் வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிட்ட வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபாய் கிட்ட வருது. ஸோ உங்களுக்கு நல்ல பிராண்டடாக வேணும் அப்படின்னா 3000 இல்லை 3500 கிட்ட நல்ல பிராண்டடான ஐட்டமே அவைலபிளாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட காரும் கிடையாது, எதுவும் கிடையாது, எப்போவாச்சும் தான் சார்ஜ் போடுறோம் அப்படிங்கிற காரணத்தினால நான் இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதையே வாங்கிட்டேன். இதை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலனோட காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. என்ன காமெடி அப்படின்னா, மூட்டை பூச்சை கொல்லும் நவீன மிஷின். ஸோ இதை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஏன் அப்படி தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து 2 துண்டுச்சீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த காமெடியிலே சொல்லுவாங்க, கேட்லாக்காடா இது, துண்டுச்சீட்டை கொடுத்து கேட்லாக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் இதில் இருக்குது. ஸோ எனக்கு பார்க்குறப்ப எனக்கு அந்த மாதிரி தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இது அந்த மாதிரி காமெடியாக ஆயிருமா இல்லை ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எனக்கு தோன்ற காரணம் இதுதான். உள்ளே 2 துண்டுச்சீட்டு இருக்குது. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒன்றில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 6 மாதம் வாரண்ட்டி கொடுக்குறாங்களாமா. எப்பா சாமி, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போ மெயினான காரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெட் டெர்மினலில் வந்து பேட்டரியோட பாசிட்டிவ்லையும் பிளாக் டெர்மினலில் வந்து நெகட்டிவ்லையும் வைக்கணுமாமா. ஸோ வைக்கிறப்ப பேட்டரியில் கரண்ட்டாக என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத அதில் காட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சார்ஜரை வந்து கரண்ட்டில் கொடுத்து ஆன் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுமாமா. எப்போ 4.3 வோல்ட்டு இல்லை அதுக்கு மேலே காட்டுச்சு அப்படின்னா பேட்டரி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அதில் 3 amps வந்து ஃபியூஸ் கொடுத்துருக்காங்களா, அது ஃபியூஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதில் எதிர்பார்த்ததில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு எதிர்பார்த்தா ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை. ஆன்லைனில் பார்க்குறதுக்கு ஒன்று இருக்கும், கையில் வர்றப்போ ஒன்று இருக்கும். ஸோ இது இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை, எனக்கு அந்த மாதிரி தான் நடந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இதோட ஒயர்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது சார்ஜர் அப்படின்னாலே உலக லெவலில் இப்படி தான் இருக்கணும்னு அவங்களே எதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. மொபைல் சார்ஜர் ஆகட்டும் இல்லை இந்த மாதிரிக்கு பேட்டரி சார்ஜராக எடுத்தாலும் சரி, எதுவுமே 1 மீட்ரு ஒயர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தெரியவே மாட்டேங்குது. ஸோ இதுவும் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் பேட்ரி அதாவது வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் கூட வராது, எக்ஸ்டர்னல் பாக்ஸ் வச்சு தான் போட முடியும். அது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு அவனுக்கு தான் கேட்கணும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து அவங்களே ஒரு ஃபீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரேரான ஃபீஸ் அப்படின்னு அவங்களே நினச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும். நம்ம இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று தான், இது எத்தனை ஆம்ப்ஸ் அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்கணும். இந்த கிட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 250 வோல்ட் 3 amps. ஸோ இந்த மாதிரிக்கு 3 amps அப்படின்னு சொன்னீங்கனாலே எல்லா எலக்ட்ரிக்கல் கடையிலையும் இந்த டைப்பான ஃபியூஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆல்ரெடி கிட்டில் ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்கப்புறம் இதோட லுக்கை பற்றி பார்க்கலாம். மற்றதோட கம்பேர் பண்ணுறப்ப பார்க்குற கொஞ்சம் ஜெனிவலாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம இதை சூஸ் பண்ணி இதை எடுத்திருக்கோம். அதே மாதிரி இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ டிஸ்பிளேயில் வந்து எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கு. பட் அந்தளவுக்கு ப்ராப்பராக காட்டலை. ஸோ பேட்டரி சார்ஜர் மாடல் நம்பர் T1.5 amps டிஜிட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட தான். சைட்டெல்லாம் பார்க்குறப்ப என்ன ஞாபகம் வருதுன்னா, அந்த காலத்தில் இருக்கிற நோக்கியா சார்ஜர் மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து ஹீட் வெளியே போகிறதுக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து நம்ம ஒரு ரொம்ப நேரம் போட்டோன்னா ஹீட் வெளியே போகிறதுக்கு வேறு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த லெவலுக்கு மேலே யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே பழைய நோக்கியாவை தான் 1100 சார்ஜர் தான் ஞாபகப்படுத்துது. ஒயர் சொன்ன மாதிரியே 1 மீட்டருக்கு மேலே கொடுக்கக்கூடாதுங்கிற ரூல்ஸை கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்டரி டெர்மினலில் பிடிக்கிறதுக்காக 2 கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ரெட் அண்ட் பிளாக் டெர்மினலுக்கு ஏற்ற மாதிரி கலராக கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். சொன்ன மாதிரியே தான் சைஸ் மட்டும்தான் எதிர்பார்த்ததோட ரொம்ப சின்னதாக வந்திருக்கு. நம்ம உள்ளங்கையோட சின்னதாக தான், நம்ம கை வச்சோன்னா கையிலே உள்ளங்கை அளவுக்கு தான் வருது. ஓகே, இதோட எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னோட ஸ்பெண்டர் ப்ளஸ் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை, அதாவது டெத்துன்னு சொல்லலாம். அதாவது எதை பண்ணக்கூடாதோ நம்ம அதை தான் ஃபஸ்ட்டாக பண்ணுவோம். ஸோ அதனால் டெத்தாக இருக்கிற பேட்டரியில் வச்சு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். இந்த மாதிரி 8.888ன்னு காட்டுது. ஆக்சுவலாக இது 8.88 அந்த மாதிரி இல்லை. பேட்டரி டெத்துனா இந்த மாதிரி காட்டுறது வந்து எரர் அப்படின்னு அர்த்தம். நம்ம எதை பண்ணக்கூடாதோ அத்தனை பண்ணுவோம். ஸோ அதையே ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டெத்தான ஸ்ப்ளெண்டர் பேட்டரியில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதில் வச்ச மாதிரிக்கே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் அதாவது துண்டுச்சீட்டில் கொடுத்த மாதிரியே இந்த மாதிரி எவ்வளோ வோல்ட் இருக்கும் அப்படிங்கிறத காட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 88 அதாவது எரர் அப்படிங்கிறத காட்டுது.
அதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் போட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு போட்டாங்க. ஆனால் நான் சார்ஜ் போட்ட உடனே 4.3ன்னு காட்டுச்சு. அதாவது 4.3ன்னு காட்டுச்சுன்னா ஃபுல் சார்ஜர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. என்னடா போட்ட ஒரு செகண்டில் சார்ஜ் ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். உடனே நான் ஆஃப் பண்ணி பார்த்தேன். 7, 6, 5ன்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி லாஸ்ட்டில் எரர் அப்படின்னு காட்டிடுச்சு. ஸோ அவங்க அந்த துண்டு சீட்டில் கொடுத்தது அதே மாதிரி காமெடி தான். துண்டு சீட்டில் கொடுத்துருக்க எதுவுமே உண்மை இல்லை. நம்ம எடுத்து அதை ஆப்ரேட்டிங் பண்ணும்போது நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெத்து பேட்டரியில் போட்டால் சார்ஜ் ஆகுமா? என்னோடய அப்பாச்சி வந்து 4 மாதமாக வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ அது சார்ஜ் ஏறுறதுக்கு எவ்வளோ பவர் வேணும், ஸோ இது ஒர்த்தா என்ன அப்படிங்கிறது அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ எல்லாமே இந்த பார்ட்டில் தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப வீடியோ லென்த்தாக போகுது அப்படிங்கிறதுனால அதை அடுத்த பார்ட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அடுத்த பார்ட்டையும் பாருங்கள். அதாவது 3 மணி நேரத்துக்கு எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குது, ஸோ 6 மணி நேரத்துக்கு எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்பாக அதை பற்றி இந்த சார்ஜர் கிட்டு ஒர்த்தா என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்த வீடியோஸில். எல்லாம் மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பைக் மாடிஃபிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா MK பைக்கர் பிட்ஸ் அப்படிங்கிறத மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான பைக் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே குவாலிட்டியான அக்சசரிஸ் தான். ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோஷியல் மீடியாவிலும் இருக்குது. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். MK பைக்கர் பிட் ஸ்டாப்.